முதல்ல அந்த பையன் வந்து எங்கே டெக் பாஸ்ன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. அவங்க பண்ணுறது பூரா என்ன தெரியுமா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் வீடியோஸில் பண்ணுற வேலையே என்ன தெரியுமா, எங்கேயா போய் விக்கிபீடியாவில் படிச்சு வந்து அதை அப்படியே பேசுறது. சில சேனல் பார்ப்பேன், டெக்னாலஜி பற்றி பேசுவான், கிரிப்டோ கரன்சி பற்றி பேசுவான், செங்கிஸ்கானை பற்றி பேசுவான், ப்ரூஸ்லியை பற்றி பேசுவான், எல்லாரும் என்னெல்லாமோ பேசுவாங்க. எப்படி பேச முடியும்? பாஸ் குரூப் வந்து என்ன ஏமாத்துறதுன்னா, இந்த ஃபோன் கம்பெனிக்காரன்ட்ட காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறது. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீக்கர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா யூடியூப் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் எப்படியோ வளர்ந்து போயிட்டாங்க, பெரிய பெரிய லெஜெண்ட்ஸாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து அவங்க ஃபேன் பேஸ் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுன்னு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து கேமிங்க்குன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்ல வந்து சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதுலேயே ரொம்ப வெல்வர்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் அவர்கள். ஸோ சுதர்ஷன் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எது உண்மை இல்லை, அவர் எப்படிப்பட்டவர், அதுவும் இல்லாமல் ரீசன்ட் டேஸா வந்து தலைமறைவா இருக்காரு, அவர் அந்த விஷயங்கள் பண்ணி தலைமறைவாயிட்டாரு, இந்த விஷயங்கள் பண்ணி தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அவர் யாரு, என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? இந்த சுதர்ஷன் யாரு என்ன அப்படிங்கிறத விட்டுருவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சமூக வலைதளங்கள், இந்த ஊடகங்கள்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் அது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம்ன்ற மாதிரி ஒரு நல்லது இருக்கும்போதே அங்கே ஒரு கெட்டதும் வரும். எனக்கு தெரிஞ்சு யூடியூபுகளில் ஆங்கராகவோ இல்லை இந்த மாதிரி சேனலில் நான் பேசுகிற ஆளுங்க அப்படின்ற ஆளுங்கெல்லாம் பார்த்தோம்னா, நான் சந்தித்த இதில் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங்க்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன சார் கடுப்பு அப்படின்றீங்களா? இப்போ என்னை போன்றவர்கள்லாம் வந்து நாங்கள் சேனலில் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம்னா, நாங்கள்லாம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டோன்னு வச்சுங்க. ஒரு 35 வருஷம் வந்து பல கம்பெனிகளில் வேலை பார்த்து பல ஊடகங்களில் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். நாங்கள் எனக்கு 55 வயசு, பழைய ரூலாக இருந்ததுன்னா 56 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு. கரெக்டா? அதை தள்ளி போட்டு எடப்பாடியார் வந்து 58லேருந்து 60 வரை கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கிங்க. அப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பொழுது போகாமல் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னால் ஏற்றுக்க முடியுது. ஆனால் ஒரு 25 வயசில் தான் படித்த படிப்பை வச்சு அந்த தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில், கரெக்டாக ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாருன்னா சும்மா படிச்சிருக்க மாட்டார். எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவாயிரும். அப்போ ஒரு குத்துமைப்பாக சொன்னால் கூட ரொம்ப கம்மியாக வச்சா கூட ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி படித்து வாங்கின பட்டம். அந்த டிகிரியை வச்சு ஒரு தொழில், அது சம்மந்தப்பட்ட தொழில் போய் அந்த வேலையில் இருந்து அந்த வேலை எப்படி செய்கிறோன்றதை கற்றுக்கிட்டு ஒரு பெரிய இன்ஜினியராக வரலாம், இன்னொரு சயின்டிஸ்டாக கூட வரலாம். கரெக்டாக? அதுக்காக தானே படிக்கிறோம். ஆனால் படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்படி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்கெல்லாம் முதல்ல வந்துட்டாங்க, அதனால அவங்கெல்லாம் மில்லியன்ஸில் போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு புதுசாக வர்றாங்க, நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு அளவு தான் கொள்ளும், அதுக்கு மேலே கொள்ளாது. கரெக்டா? அப்போ எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் பார்த்துருக்குறேன், 6 மாதம் அந்த சேனலில் இருந்தேன் சார், இந்த ஒரு 6 மாதம் இந்த சேனலில் இருந்தேன் சார், அப்புறம் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் சார், தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிற பசங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இது என்ன நடக்குதுன்னா, இன்டர்நெட் பிரபல்யம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து யார் வேணாலும் பிரபலமாகலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி பையன், எனக்கு பசிக்கும்ல, 1 மாதம் ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ அந்த பையன் ஸ்கூல் போயிருப்பான், சரியா? அதே மாதிரி இன்னொரு பையன் எப்பட்றா அப்படின்னு. அது வழக்கமாக என்னென்னா, நாம் ஒரு மேஜிக் செஞ்சோம்னா எதிரில் இருக்கவங்க பார்த்து எப்பட்றா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பையன் அவனே செஞ்சு அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அது மாதிரி இந்த பிரபல்யம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு, சரியா? இப்போ பேக் டு சுதர்ஷன் அண்ட் கோ. முதல்ல அந்த பையன் வந்து எங்கேயோ டெக் பாஸ்ன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. அவங்க பண்ணுறது பூரா என்ன தெரியுமா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் வீடியோஸில் பண்ணுற வேலையே என்ன தெரியுமா,
எங்கேயா போய் விக்கிபீடியாவில் படிச்சுட்டு வந்து அதை அப்படியே பேசுறது. ஒரு வரலாறு செங்கிஸ்கான், விக்கிபீடியா ஓப்பன் பண்ணு, பர்ஷியா, பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணிக்க, ரெடியா, கேமரா ஆன் பண்ணுப்பா அப்படின்னு வரிசையாக அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 3 நிமிஷம் 10 பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு 3 நிமிஷம் பேசினா 1/2 மணி நேரம் வீடியோ ரெடி, ஏற்றி விடு. கரெக்டா? இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு வரலாறுன்னு இல்லை, பொதுவாகவே வந்து இப்போ என்கிட்டயே வேறு சில விஷயம்லாம் கேட்பாங்க, நான் அதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பேச முடியும், தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம பேச முடியாது. எல்லாமே பேசுவாங்க. ஒரு சில சேனல் பார்ப்பேன், டெக்னாலஜி பற்றி பேசுவான், கிரிப்டோ கரன்சி பற்றி பேசுவான், செங்கிஸ்கானை பற்றி பேசுவான், ப்ரூஸ்லியை பற்றி பேசுவான், எல்லாரும் என்னெல்லாமோ பேசுவாங்க. எப்படி பேச முடியும்னா விக்கிபீடியா வச்சு தான் பேச முடியும். அந்த பேசக்கூடிய நபருக்கும் வயசு பார்த்தோம்னா ஒரு 30க்குள்ளே இருக்காது. அப்போ எப்படி பேச முடியுது? ஏதோ ஒன்று படிச்சுட்டு தான் விக்கிபீடியா மாதிரி. இப்போ இந்த டெக் பாஸ் எல்லாம் எப்படி நடத்துறாங்கன்னா, இப்போது ஆரம்பத்தில் நான் சொல்கிறது வந்து 70, 80, 90கள்லாம் பார்த்தோம்னா, அதாவது இன்டர்நெட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒரு கேட்லாக்னு ஒன்று கொடுப்பான், இல்லை யூசர் மேனுவல்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு டெமோ கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. டெமோ இல்லை, யூசர் மேனுவல். ஓகே. யூசர் மேனுவல் எழுதுறதே ஒரு வேலை அந்த காலத்தில். அதுக்கு பேர் டெக்னிக்கல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னால் அதை எழுதுகிற நபருக்கு வந்து அவர் உட்காந்து அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்து அதை வந்து எளிதாக புரியக்கூடிய முறையில் எழுதி கொடுப்பாரு. படம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க, இந்த ஃபோனு இதுதான் ஃபோனு, இந்த இடத்துல பாருங்கன்னு ஒரு ஆரோ மார்க் போட்டு, இது 1, இது போட்டு இது 2, இது 3, இந்த 1ஆம் நம்பர் ஓங்கி அமுக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். இந்த 2ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் கூடும், 3ஆம் நம்பர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் குறையும். இப்படி ரேடியோலேருந்து டேப் ரெக்கார்டர்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த யூசர் மேனுவல்னு ஒன்று வரும். நெட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த யூசர் மேனுவலை பிரிண்ட் அடிக்கிறத விட்டுட்டாங்க. அவனுக்கு செலவு தானே. இப்போ நீங்கள் 1 லட்சம் ஃபோன் ரெடி பண்ணுறாங்கன்னா 1 லட்சம் புக்கும் பிரிண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் டப்பா கூட தரமாட்டாங்க போல இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படியே எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவாங்க போல இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபோன் வாங்கினீங்கன்னா அந்த சார்ஜர் கேபிள் மட்டும் தான் கொடுக்குறான், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கறது இல்லை. அந்த மண்டை மாதிரி இருக்குமே அடாப்டர், அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மர். ஆக்சுவலாக அது உள்ளே இருக்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு 2 சர்க்கியூட்டை கொடுத்துருப்பாங்க. கொடுத்தா என்ன ஆகுனா, இந்த ஏசி கரண்ட்டு டிசியாக மாறி வரும். நம்ம பேட்டரியில் வர கரண்ட் டிசி கரண்ட்டு ஃபோனில் வந்து நீங்கள் ஏசி கரண்ட்டை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றி ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மண்டை கொடுப்பாங்கல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதுவும் கொடுக்கறது இல்லை. ஒயர் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த ஒயரும் தர மாட்டாங்க. முன்னாடி அந்த இந்த ஒயர் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அந்த ஒயரை இப்போ மாட்டோன்னு வச்சிங்களா, பக்கத்தில் டேபிள் வர கூட எட்ட மாட்டேங்குது, குட்டியாக இருக்குது. ஒயர் லென்த்தையும் குறைச்சிட்டாங்க. எப்படிலாம் செலவை கட் பண்ணுறதுன்ற மாதிரி அப்படி வந்து அந்த கட் பண்ணுற இதில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூசர் மேனுவலில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அந்த வெப்சைட்டில் தூக்கி போட்டு விட்றாங்க எல்லாரும். அதுக்காக அதை கொடுக்காமலாம் இல்லை, பிரிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக அவன் பேரில் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் தூக்கி போட்டுறது. அந்த வெப்சைட்டுக்கு வந்து அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் மேனுவல் போட்டு வைக்கிற வெப்சைட்டுக்கு அதிகபட்சம் போனால் மாதம் நம்ம இந்தியன் மணிக்கே வருஷத்துக்கு ஒரு 4000 ரூபாய் இருந்தாலே போதும், அந்த வெப்சைட் லைவ்ல இருக்கும். சரியா? ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு டிசைனர் ஒருத்தரை பிடிச்சி, டிசைனர் கூட தேவையில்லை, வேர்ட்பிரஸ்ல போட்டிங்கன்னா அப்படியே யார் வேணா போடலாம். போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷேர்டு ஹோஸ்டிங்கில் தூக்கி போட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. 3000 ரூபாயில் வெப்சைட் ரெடி, எத்தனை பேர் வேணாலும் பார்த்துக்கலாம். அப்படின்னா அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். எத்தனை பேர் நம்ம யூசர் மேனுவல் பார்த்துருக்கோம். இப்போ அதான் அவன் காசாகிறான். இதை தாண்டி இதெல்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் இருக்குது தெரியுமான்னு இதெல்லாம் பேசி அது ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில குரூப் இவனுங்க தானா இல்லை இன்னொரு குரூப், நந்தான்னு யாரோ ஒரு குரூப்னு நினைக்கிறேன். அவங்க வந்து விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் பாதி விலைக்கு தரேன், 1000 ரூபாய்க்கு தரேன்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஏமாத்து வேலை. சாஃப்ட்வேர் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்க, ஆனால் அது வந்து சட்டப்படி தப்பு. அது என்னன்னா OEM சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. OEMனா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரருக்கான லைசன்ஸ். OEM லைசன்ஸ்னு பேர். இப்போது நீங்கள் நம்ம ரிஜிஸ்ட்ரி இருக்குல்ல, நீங்கள் போய் புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னு வைங்களேன், ஒரு 30,000 ஒரு டீசெண்டான கம்ப்யூட்டர். அதே கம்ப்யூட்டரை நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் சொல்கிறேன். போய் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ரிஜிஸ்ட்ரியில் வைக்கிற அந்த டப்பாலேருந்து உள்ளே போடுற அந்த போர்டிலேருந்து மானிட்டர்லேருந்து கீபோர்ட்லேருந்து எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி வீட்டில் கொண்டாந்து நீங்களே அசம்பிள் பண்ணி ஒரு 11,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு அசம்பிள் பண்ணிடலாம். அது ஒரே ஆளாக நீங்கள் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மேலே சுசி அப்படின்னு ஒரு பிராண்ட் நேமை ரெடி பண்ணி நான் ஒரு கம்ப்யூட்டர் விற்கிறேன்,
நீங்கள் போய் ஆசூஸில் வாங்கினீங்கன்னா 35,000 ரூபாய், அதே கான்ஃபிகரேஷனில் ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா 20,000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் விற்கலாம். அப்படி விற்க போகிற நேரத்தில் கூடவே சேர்த்து விண்டோஸ் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரே தரேன் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து விண்டோஸில் பேசணும், எனக்கு வந்து ஒரு 1000 லைசன்ஸ் வேணும், 500 லைசன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தருவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த நீங்கள் போடுற பிராண்ட் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரில் அதை லோட் பண்ணி ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு லைசன்ஸ் கீ கொடுத்துருப்பான்ல, அதை போட்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ உங்ககிட்ட கம்ப்யூட்டர் வாங்குற நபருக்கு வந்து லைசன்ஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கம்ப்யூட்டர் நீங்கள் விற்க முடியும். இதுக்கு தான் OEM வச்சிருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா, டூப்ளிகேட் நேமில் நாங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நாங்கள் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொல்லி ஒரு 500 லைசன்ஸ் 1000 லைசன்ஸ் வாங்கிடுறது. அவன் வாங்கும்போது அவனுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். இதை 2000 ரூபாய்க்கு விற்கிறது. புரியுது. ஏன்னா நெட்டில் பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் விண்டோஸ் ஒரிஜினல் வாங்கினா 7,000 ரூபாய் வரும், என்கிட்ட வாங்கினா 2,500 ரூபாய்க்கு தரேன். பாஸ் குரூப் வந்து என்ன ஏமாத்துறதுன்னா, இந்த ஃபோன் கம்பெனிக்காரன்ட்ட காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ அவனை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு 1,00,000 பிட் நோட்டீஸ் அடித்து கொடுக்குறான்னு வச்சுக்கிங்க. ஒரு பிட் நோட்டீஸ் மல்டி கலரில் அடிக்கணும்னாலே ஒரு 5 ரூபாய் ஆகும். அடித்து அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உண்டான காசு செலவு எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. அந்த 1,00,000 பிட் நோட்டீஸை போய் சேர்க்கிற வேண்டிய வேலையை எப்படி ஒரு 7 லட்ச ரூபா ஆகிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சேனல்காரனை கூப்பிட்டுனா அவனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தரேன், என் ஃபோனை பற்றி நீ உட்காந்து பேசு, ஒரு 10 லட்சம் பேர் பார்ப்பான் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சது. இந்த பார்க்குற 10 லட்சம் பேர் வாங்குவானான்னு தெரியாது, ஆனால் அந்த 10 லட்சம் பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் போய் சேரும். கரெக்டாக பிட் நோட்டீஸ் கொடுத்தோம்னா, பிட் நோட்டீஸ் வாங்கின எல்லாருமா பொருள் வாங்குறாங்க? இல்லை, அதே கணக்கு தான் அவனுக்கும். இவனுக்கு என்ன பண்ணுறது, இவன் சொந்தமாக யூஸ் பண்ணுற மாதிரி பேசுறது. அதாவது இப்போ நான் வந்து இந்த ஃபோன் எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படி இப்படின்னு நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ஃபோன் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இந்த பிராண்ட் நேமோட சொல்லி இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, ப்ரமோட் தான். ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும், நல்ல இதெல்லாம் இருக்குது, இந்த மாடலில் இருக்குன்னு இவன் சொல்கிறானே. இது எப்படின்னா இந்த ஃபுட் ரிவ்யூ மாதிரியே தான். யூடியூப்பை பொறுத்தவரை எந்த ரிவ்யூவும் வழங்கவே வழங்காது, எல்லாம் போய். சில பொண்ணுங்கள்லாம் போடும், அந்த இந்த கடைக்கு வந்து 199 ரூபாய்க்கு இத்தனை ஐட்டம் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, வந்தோம், சரி இதெல்லாம் சாப்பிடலான்னு ஆர்டர் பண்ணேன், சரி நண்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சரி நண்டும் ஆர்டர் பண்ணேன், அப்புறம் இறா நல்லா இருக்கும். இது என்ன வயிறா இல்லை கார்பரேஷன் குப்பை தொட்டியா, அவ்வளோத்தையும் அள்ளி உள்ள போடுறதுக்கு? சரி வந்துட்டோம், பிரியாணி சாப்பிட போனேன் அப்படின்னு கடைசியாக பிரியாணியும் ஆர்டர் பண்ணேன். என்ன தாண்டா திம்பிங்க? பார்க்குறவன் வந்து பார்க்குறவன கேனையெல்லாம் நினைக்கலாம், ஒரு அளவுக்கு நினைக்கலாம்.